வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் பரிபூர்ண அனுகிரகத்தினால் இன்று 14வது நாள் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய திருசதி ஹோமம், கணபதி ஹோமம், நவக்கிர ஹோமம், திக்பால ஹோமம், சுப்பிரமணிய திருசதி அர்ச்சனை முடிந்து ஹோமம் நடந்திப்போம். பூர்த்தியாகி பூர்ணாவ திருவாரூர் இருக்கு. சுவாசனை பூஜை, கன்னியா பூஜை நடக்க போகுது. இன்னைக்கு வில்வத்தை பற்றி வில்வம் சிவனுக்கு மாத்திரம் இல்லை, பெருமாளுக்கும் உண்டு, மகாலட்சுமிக்கும் உண்டு, கணபதிக்கும் உண்டு. ரிக்வேதத்துல விக்னேன காது மக்துரோ வித்யோ வித்வானா உஜயோ மனிஷ்யானா விஸ்வரா நிடதாகா வஸ்ய வைந்திரே ஹித்வானா திரவீனான்யாசத. எப்பேற்பட்ட பணம் நஷ்டமானாலும், கடன் கொடுத்திருந்தாலும், இப்ப இருக்க வாழ்க்கையில பைனான்ஸ் கம்பெனியில போட்டிருந்தாலும், இதே மாதிரி நிறைய லௌகீகமான பண சம்பந்தமான விஷயத்துல நம்ம மாட்டின்னு இருந்தாலும், நம்மளுக்கு ஜாதக ரீதியமான தாரித்திரியங்கள் இருந்தாலும், இந்த வில்வ மரத்தை தொட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாங்கன்னா எப்போதும் அவனுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளவு திரவியம் பணம் வேணுமோ அது கிடைக்கும். அது என்னமா உள்ள நிறைய அனுபவத்துல நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. அதே மாதிரி வில்வத்துல 5 வில்வம் இருக்கு, 7 வில்வம் எல்லாம் இருக்கு. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட, காஞ்சி காமகோடி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளோட கைலாஷ் மானசரோவர் போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் நேபாளில் தங்கியிருந்தோம். ஒரு மண்டல காலம் 48 நாள். அந்த ஊர்லாம் வில்வம் பார்த்தெல்லாம் கை சைஸுக்கு இருக்கும் ஒரு இலை. அதை அங்க பசுபதிநாத்துக்கு பூஜை பண்ணிட்டு ரிக்வேதிகள் எல்லாருமே 5 முகம் உண்டு. அவருக்கு இந்த வில்வத்தை அர்ச்சனை பண்ணுவோம். ருத்ர திருஷதி சொல்லி வில்வத்தினால அர்ச்சனை பண்றது. ருத்ரனுக்கு வில்வத்தினால திருஷதி அர்ச்சனை பண்ணா நம்மளுக்கு என்னென்ன காமனை வேணுமோ நல்ல எண்ணத்தோட பண்ணா அது நம்மளுக்கு அவர் கொடுப்பார். அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்வ மரம் தான் க்ஷேத்திர வனம். அது அம்பாளுக்கு பேரு வில்வதராய தாட்சி அப்படிங்கிற ஸ்ரீ சூக்தத்தை நல்ல சந்தனத்தை அரைச்சி குங்குமத்தையும் சேர்த்து, பச்சை கற்பூரம் குங்குமத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த வில்வத்தை அந்த குங்கும பூ இதெல்லாம் சந்தனத்தோடு சேர்த்து சங்கல்பம் பண்ணிட்டு, அதுக்கு சம்புடீகரணமான ரிக்வேதத்தில் கிளத்தை சொல்லி துர்கே ஸ்மிருதாம் அரசு பீதி மதேடுதந்தோ ஸ்வஸ்தே ஸ்மிருதாம் அதிமதீவ சுபாம் ததாசி தாரித்ய துக்க பய. நம்மளுக்கு எப்பேற்பட்ட தரித்திரம் இருந்தாலும், பயம் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், சோகம் இருந்தாலும், இந்த வில்வத்தினால அந்த சந்தனத்தை போச்சு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில நம்ம அம்பாளுக்கு வில்வ மரங்கள்ல முதல்ல வில்வ மரம், அப்படி இல்லைன்னா சொர்ணத்துல அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளியில நம்மெல்லாம் முகம் வீட்டில் வச்சிருப்போம், அதுக்கு அர்ச்சனை பண்ணலாம். அப்படின்னா தீபத்துக்கு ஒரு விளக்கு வச்சு இதே மாதிரி தீபத்தை வச்சு அதை அர்ச்சனை பண்ணோம்னா
நம்மளுக்கு எப்பேற்பட்ட தரித்திரங்கள்லாம் இருந்தாலும் அந்த வில்வ பத்திரத்துக்கு அவ்வளவு வீரியம் ஜாஸ்தி. அதே மாதிரி வில்வ மரத்துக்கு கீழே சில மந்திரங்கள்லாம் இருக்கு சித்தி பண்றதுக்கு. அதை வில்வத்தை கையில வச்சுட்டு ஜபங்கள்லாம் பண்ணோம்னா வில்வ மரத்துக்கு நம்மளுக்கு ஒரு மண்டலத்துக்கு நல்ல சிரத்தையா பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு அம்பாள இதை காமிப்பா, நிமித்தத்தை காமிப்பா. ஒண்ணு பெரிய பணக்கார நம்ம வந்து பார்ப்பான், இல்ல பணக்கார இடத்துல போய் நம்ம உட்காரோம். ஒரு பேங்க் திடீர்னு கூப்பிட்டு அந்த பேங்க் கஜானால போய் நம்மளை உட்கார வைப்பான். இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த மந்திரத்தோட பலன். நம்ம பிடிவாதத்துல வந்து நம்மளோட அஜாக்கிரதையில வந்து பண்ணினோம்னா அம்பாள் கொடுக்க மாட்டார். சுவாமி எங்கேயோ இருக்காரு. எனக்கு சொன்னாங்க லட்சுமி அலட்சுமி சஞ்சலான்னு. லட்சுமி எல்லாம் சீக்கிரமா எல்லாத்தையும் வரமாட்டா. அப்படி வந்தாலும் தரித்திர புத்தியை கொடுப்பா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேங்க்ல மேனேஜரா இருப்பா, ஒரு ஆடிட்டரா இருப்பா, வக்கீலா இருப்பா, பிசினஸ் மேனா இருப்பா, நல்ல வேஷி கட்டிக்க மாட்டான். ஏன் அப்படின்னா அவனோட லட்சுமி வர பிடிக்கல. ஆனா அவனோட பணம் இருக்கும், அதனால என்ன சுகம் எல்லாம் இருக்கு. அடுத்த பிரிவு கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தானம் தர்மம், நல்ல சாப்பாடு, பூஜை எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த அலட்சுமி மகாலட்சுமி அவனோட மனசுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி லட்சுமி அஷ்டோத்திரம் வில்வத்தினால பண்றது. அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா நவாவரண பிராகாரத்துல வந்து வில்வ ரத்ன பிராகாராகி நமக சொல்லிட்டு வில்வ மரத்தினாலேயே லட்ச கிலோமீட்டருக்கு பிராகாரம் இருக்கு. அம்பாளுக்கு ஒவ்வொரு பிராகாரம் இருக்கு. மரகதத்தினால, வைடூரியத்தினால, முத்துனால, பவழத்தினால, புஷ்பமல்லினால இதெல்லாம் பிராகாரம் அம்பாளுக்கு அவ்வளவு பெருசு. அதுல ஒரு பிராகாரம் வில்வ மரத்து பிராகாரமே இருக்கு அம்பாளுக்கு. அதனால வில்வ மரத்தை நம்ம தூஷிக்க கூடாது. நம்ம வீட்டில் வில்வ மரம் இருந்தால் அதை வெட்டக்கூடாது. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்வ மரத்தை வெட்டுறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மரத்தை வச்சுட்டு அது வளர்ந்தப்பதான் இதை வெட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த மரத்தை வெட்டுறதுக்கு அதுக்கு அனுமதி கேட்பாங்க. அது உத்தரவு கொடுக்கும். மரத்திட்ட பேசினா பேசும். அந்த மரத்திட்ட எழுதி போடுவாங்க, இந்த மரத்தை வெட்டலாமா வெட்டக்கூடாதான்னு. நான் 2-3 மயிலாப்பூர்ல 2-3 வீட்டில் நான் எழுதி போட்டு பார்த்தோம். அது வெட்டக்கூடாதுன்னு வந்துருது. அவ வந்து பெரிய வீடு கட்டணும்னு சொல்லிட்டு வெட்டினா. குடும்பமே 6 பேர் அண்ணன் தம்பி ஒரே ஒரு இடத்துல எல்லாரும் துரியோதனையாளர்களாக ஆகிட்டான். அதனால அந்த வில்வ மரத்துக்கு வந்து அவ்வளோ வீரியம் உண்டு. அதே வில்வ பழத்தினால ஸ்ரீசூக்த மணி ஹோமம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். அதனால வில்வ மரத்தை நம்ம போட்டுருவோம், மகாலட்சுமி போட்டுருவோம். எல்லாருக்கும் மகாலட்சுமி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு வீரவே